பட்டுப்போன மரத்தை அங்கேயே இருந்து கிளி ஒன்று காப்பாற்றியது என ஒரு குட்டி கதையை சொல்லி அதிமுகவின் நிலையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி விளக்கினார். மதுரையில் நடைபெற்ற அரசு விழாவில் விசுவாசத்தை மையக்கருவாக கொண்ட அந்த கதையை கேட்கலாம். ஒரு காட்டில் ஒரு பெரிய மரம் இருந்தது. அந்த மரத்தின் நிழலில் பல பறவைகள் கூடு கட்டி மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தன. அந்த மரத்தின் மீது அன்பு கொண்டிருந்தன. ஆனால் இறைவன் இந்த மரத்தில் வாழும் பறவைகள் யாவும் அந்த மரத்தின் மீது உண்மையிலேயே அன்பு கொண்டிருக்கிறனவா என்பதை சோதிக்க நினைத்தார். எனவே மாயமாக அந்த மரத்தை பட்டு போகச் செய்தார். இந்த காட்சி கண்ட ஒரு கிளி மட்டும் திடுக்கிட்டது. அம்மரத்தின் நிலையறிந்து கண்ணீர் விட்டது. கிளியின் உறுதினை அறிந்த இறைவன் அதன் முன் தோன்றி, நீ தங்கியிருக்கும் இந்த மரம் தற்பொழுது பாதிக்கப்பட்டுள்ளது. எனவே பசுமையான வேறு இடத்திற்கு செல்லாமல் இங்கேயே இன்னும் ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்று கேட்டது. அதற்கு அந்த கிளி, இந்த மரத்தில்தான் என் தாய் என்னை ஈன்றாள். அதன் பின்னர் இந்த மரமே எனக்கு தாயாக இருந்து எனக்கு உணவு ஊட்டியது. உற்ற நண்பனைப் போல என்னிடம் இணைந்து பிணைந்து உறவாடியது. இயற்கை சீற்றங்களிலிருந்து என்னை காப்பாற்றியது. எனவே தற்சமயம் இந்த மரத்திற்கு ஒரு பாதகமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். என் தாயை போன்று ஒத்திருக்கும் இந்த மரத்தினை விட்டு செல்வது தர்மமாகாது என்று கூறியது. என்னை தயவு செய்து இந்த மரத்தை விட்டு போ என்று மட்டும் கூறாதீர்கள் என்று கிளி கூறியது. இந்த கிளியின் வார்த்தையை கேட்டு இறைவன் மிகவும் மகிழ்ந்து போனான். இந்த மரத்தை பழையபடியே பசுமை ஆக்க வேண்டும் என்று கேட்டது. உடனே இறைவன் கிளியிடம், இந்த மரம் உண்மையிலேயே பாதிப்புக்கு உள்ளாகவில்லை. இங்கு வசிக்கும் பறவைகளின் எண்ணங்களை அறியவே நான் ஒரு மாயை உருவாக்கினேன். கிளியான நீ மரத்தின் மீது கொண்டிருந்த விசுவாசத்தினை கண்டு மெய்சிலிர்த்து மாயை விலக்கி மீண்டும் முன்போல் இந்த மரத்தை பூத்து குலுங்க செய்கிறேன் என்றார். ஒரு சிறிய கிளியானது தன்னை வளர்த்த ஆளாக்கிய மரத்தின் மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தது. அதற்காக இறைவனிடம் வாதாடி அந்த மரத்தை மீண்டும் பூத்து குலுங்க செய்தது. ஆனால் சில மனிதர்களோ தங்களுடைய சுயநலத்தை கருத்திலே கொண்டு தாங்கள் வந்த கதையை மறந்து எங்கே சென்று கொண்டிருக்கின்றார்கள்.